ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம தனுஷுடைய படம் தேரே இஸ்க் மே. அந்த படம் பேர் கூட சரியா வாயில வரல. ஸோ அந்த படத்துடைய ரிவ்யூ பார்க்கலாம். அந்த படம் வந்து நம்ம தனுஷ் வந்து ஆனந்த் எல் ராய் டைரக்டரோட திரும்ப பண்றாரு. அம்பிகாபதி படம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே கதையுடைய கண்டினியூ மாதிரி தான் இந்த படத்தை பண்றாங்க. ஸோ தேரே இஷ்க் மே படம் லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். படம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, இவருடைய கோல் அச்சீவ் பண்றாரு, இவர் இந்த இடத்துல இருக்காரு, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. கிளைமேக்ஸ்லேருந்து நடுமையம் அந்த நான் லினியராக கதையை சொல்கிறது தான் இந்த படம் ஸ்க்ரீன் பிளே. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க, இது எப்படி போர் அடிக்காமல் கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அம்பிகாபதி படம் யாரெல்லாம் பார்த்தீங்களோ மறக்காமல் போயிட்டு பாருங்க. ஏன்னா ஆனந்த் எல்ராய் படம் வந்து ஒரு மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்ல தான் இருக்கும். அது வந்து ரொம்பவே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியா காட்டுவாங்க. இதுல ஆபாசம் எதுவும் இருக்காது. ஆனா, உண்மையான ஒரு லவ் இருக்கும். உண்மையான ஒரு அன்பு இருக்கும். ஸோ, அந்த மாரியான படங்கள் தான் அவரு எடுப்பாரு. அந்த மாரி தான் இந்த படத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ, படம் வந்து ஹிந்தி படம். அதனால ஹிந்தில பேர் வச்சிருக்காங்க. புரியல. சரி, நம்ம ஆள் ஒருத்தர் அங்க போயிட்டு படம் பண்ணியிருக்காரே! ஃபுல்லா ஹிந்தி டீமு. ஸோ, எப்படி இருக்கு அப்டின்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா வச்சுக்கங்களேன், வேற லெவல்ல மெரட்டி எடுத்திருக்காரு டைரக்டரு. எனக்கு வந்து இந்த மாரி படங்கள்லாம் அந்த அந்த காலத்துலேருந்தே பிடிக்குங்க. அதாவது நமக்கு ஒரு பியூரான லவ்வ காட்டுவாங்கல்ல. சும்மா 18+ காமெடி கன்டென்ட்டுக்காக காமெடி இந்த மாரிலாம் ட்ரெண்டிங்ல என்ன டாபிக் போதோ அதெல்லாம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் படம்ன்ட்டு குடுக்குற காலம் இது. ஸோ இந்த காலத்துலயும் இந்த மாரி ஒரு ட்ரூ லவ்வ கரெக்ட்டான ஒரு ஸ்டோரி எழுதி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காருல்ல அந்த டைரக்டரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் அந்த டைரக்டருக்குலாம். ஏன்னா, நான் வந்து பாட்டெல்லாம் பெருசா ஒண்ணும் மனசுல நிக்காது. ஆனா பேக்கிரவுண்ட் ஸ்கோரு அழுக வச்சுருங்க உங்கள. அந்த பிஜிஎம் ஒண்ணு, "ஓ காதலேன்னு" ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க. அதெல்லாம் அந்த பிஜிஎம் எப்பலாம் அங்க வருதோ பேக்கிரவுண்ட்ல, அப்பலாம் நமக்கு கண்லருந்து தண்ணீர் வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த பியூர் லவ்வ வந்து நமக்குள்ள கனெக்ட் பண்ணியிருப்பாரு அந்த டைரக்டரு. ஸோ, அதுக்கு உயிர் குடுத்த ஏ.ஆர். ரஹ்மான் சல்யூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா, அந்த அளவுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. வேற லெவல்ல இருக்குங்க மியூசிக்கு. சாங்ஸு ஒரு 2 சாங் நல்லா இருக்கு. மத்தபடி சாங்ஸு எனக்கு பெருசா மனசுல நிக்கல. கொஞ்சம் காமெடியா ஒரு சாங் இருக்கும் காலேஜ்ல. அதுவும் நல்லா தான் இருக்கும். அப்போ வந்து நமக்கு என்ன காட்டுவாங்கன்னா, ஹீரோ வந்து ஹீரோவுக்கு வந்து லவ் வரும் ஹீரோயினி மேல. ஆனா ஹீரோயினி வந்து அங்க ஒரு ஒரு காரியம் ஆகணும். அதுக்காக ஹீரோ கிட்ட இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. குளோஸா இருக்கிற மாரிலாம் பழகுவாங்க. ஸோ அத வந்து ஹீரோ லவ்வா எடுத்துப்பான். ஆனா அந்த காமெடியா ஒரு சாங் வரும்னு சொன்னேன்ல. அதிலேயே ஹீரோவுக்கு மேல வந்து ஹீரோயினிக்கும் ஒரு அன்பு வர மாரி தான் காட்டுவாங்க. அது ஆனா காதலா இருக்காது. ஸோ அந்த காதல் லைட்டா வர மாரி தான் இருக்கும். ஆனா அந்த ஹீரோயினி வந்து அத இக்னோர் பண்ற மாரியான ஒரு காட்சி. அது நம்மளா புரிஞ்சுக்கிற மாரி தான். அது வெளியலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க மனசுக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு குட்டி லவ் இருக்கும். அம்பிகாபதி படமும் சரி, இந்த படமும் சரி, ஸோ அது எப்படி அந்த மாரி ஹார்ட் மெல்ட் மாரி ஒரு சீன கிரியேட் பண்றாருல்ல டைரக்டர். வேற லெவலுங்க இதெல்லாம். இந்த மாரி படம்லாம் நெறைய வரணுங்க தமிழ் சினிமாவுல கூட. தமிழ் சினிமாவலாம் இந்த மாரி படம் வரமாட்டேங்குது. அதுதான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாருங்க ஹீரோ. அது வந்து பார்க்கும்போது நமக்கே "என்னடா இது?" அப்படின்ற மாரி இருக்கும். ஏன்னா, அதுல வந்து அதாவது ஒரு காரியம் ஆகணும், ஒரு வேலைக்காக ஹீரோ கூட பழகுவாங்க அப்படின்ட்டு சொன்னால ஹீரோயினி. ஸோ அந்த டைம்ல வந்து ஹீரோ வந்து பிளாக்மெயில் மாரி லைட்டா பிளாக்மெயில் தான். அது மாதிரிலாம் லைட்டா பண்ணுவான். ஸோ எனக்கு ஃபன் வேணும். அப்பதான் நான் சைன் பண்ணுவேன்ற மாரி ஏதோ ஒரு இருக்கும் அங்க. ஸோ ஃபன்னுனாக்கா இவங்க அந்த மீனிங்ல அதுதான் சொல்றான் அப்படின்ட்டு அவங்க எடுத்துப்பாங்க ஹீரோயினி. சரி ஹோட்டல் புக் பண்ணிட்டு அங்க போயிட்டு வா அப்படின்ட்டு டீ ஷர்ட்ட கழட்டுவாங்க. ஸோ டீ ஷர்ட்ட கழட்டும்போது ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அவன் டிஸ்டர்ப் ஆயிட்டு எந்திச்சு வந்துருவான். ஸோ அங்க வந்து ஹீரோயினி வந்து கூட பேசும்போது சொல்லுவான், "நீ வேலைக்காக உன் டீ ஷர்ட்ட கழட்டலாம். ஆனா நான் வந்து என் லவ்வுக்காக என் சட்டைய கழட்ட முடியல" அப்படின்ட்டு. அங்க வந்து கண்டிப்பா அது ஒரு சென்டிமென்ட்டான டைம். ஒரு கனெக்ட் ஆகுற இடம். ஸோ அது வந்து எல்லாருக்குமே ஃபீல் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அது ஃபீல் ஆகுமா என்ன அப்படின்ட்டு தெரியல. இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பூமர் மாரி சொல்லிட்டு போயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடங்க இங்க. ஸோ அது யார் யாருக்கெல்லாம் அங்க கனெக்ட் ஆச்சு அப்படின்ட்டு படம் பார்த்தவங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்பவே ஒரு டிஸ்டர்பா இருந்துச்சு. ஒருத்தனுடைய வலி, காதல் வலி, அது வந்து ஒருத்தனுடைய காதல்ல வந்து இப்போ இப்படி விளையாடுறாங்களே இந்த ஹீரோயின், இந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனுடைய காதல்ல எப்படி விளையாடுறாங்க, அந்த பையனுக்கு எப்படி வலிக்கும் அப்படின்ற மாரி காட்டியிருப்பாங்க இதுல. ஸோ, இந்த படத்துல இந்த மாரி நெறைய சீன்ஸ் இருக்கு. நெறைய வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு கேட்டா பூமர் மாரி தான் இருக்கும். அந்த காலத்து ஆளு மாரி இருக்கும். ஸோ, இதுல அந்த டயலாக்குமே சொல்லியிருக்காங்க படம் எண்டிங்ல. இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லலாம் எது லவ்வுன்னே தெரியல. இது ஒரு பியூர் லவ். இத பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்ற மாரி. ஸோ, நம்மளே கடைசியா இருக்கலாம். இந்த மாரி ஒரு உண்மையான காதலுக்காக அப்படின்ற மாரி ஒரு டயலாக் மாரி தனுஷ் சொல்ற மாரி இருக்கும். ஸோ, அதெல்லாம் வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ்ங்க. ஏன்னா, இந்த காலத்து ஜெனரேஷன்லாம் எது லவ்வு?
எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சும்மா ஒரு அஃபேர் வந்துச்சுனாவே அதான் லவ்வு, இது பண்ணிட்டா லவ்வுனா இதெல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எங்கேருந்து வரானுங்கன்னு தெரியல. எல்லாமே இப்போ பிஞ்சிலே பழுத்த மாரி தாங்க. இப்பலாம் காயெல்லாம் பெருசாலாம் முத்துறதில்ல பழுக்கிறதுக்கு. பிஞ்சிலேயே பழுத்துது. ஏன்னா எல்லாமே ஹைபிரிட்டா மாறிடுச்சுல்ல. ஸோ டேஸ்ட் இருக்காது. என்ன பண்றது? எல்லாமே சத்து இல்லாம சீக்கிரமா செத்து போக வேண்டியது தான் ஃபியூச்சர்ல. ஸோ நான் சொல்றதே நெறைய பேருக்கு புரியாம இருக்கலாம். ஆமாங்க. இது புரியாது நெறைய பேருக்கு. ஏன்னா, இந்த படத்துல அந்த மாரி தான் சொல்லியிருக்காங்க. இது நெறைய பேரு விரும்ப மாட்டாங்க. இந்த படம் பாதி பேருக்கு தான் பிடிக்கும். ஆனா ஹிந்தி சைடு எப்படின்னு தெரியல. அவங்க சைடுல பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அம்பிகாபதியும் பெரிய ஹிட் ஆச்சு அங்க. நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு பெருசா போல. அதே மாரி தான் தெலுங்குல வாத்தி படம் பண்ணாரு. பெரிய ஹிட் ஆச்சு. வாத்திக்கு அப்புறம் இப்போ ஒண்ணு பண்ணாரு. அதுவும் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாரி இப்ப இந்த "தேரே இஷ்க் மே" வேற லெவல் ஹிட் ஆகும் அங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நம்ம ஊர்லயே நெறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 90ஸ் கிட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம். ஸோ சின்ன பசங்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சின்ன பசங்களுக்குமே நெறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா, இப்பலாம் நெறைய ரிலேஷன்ஷிப் வந்துச்சுல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது புரிய வாய்ப்பில்ல. இது ரொம்பவே ஒரு அருமையான படம். அருமையான காதல் காவியம். இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாங்களேங்க, ஒரு காதல் காவியம் அப்படின்ட்டு இந்த துல்கர் சல்மான்து சீதாராமமா? ஸோ அதெல்லாம் என்னங்க படம்? இந்த படத்த பாருங்க. இதுதான் காதல் காவியம். அமரா காவியம், சீதாராமன் இதெல்லாம் இதெல்லாம் காதல் காவியமா எடுக்குறாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு பெருசா கனெக்ட் ஆகல. பெருசா ஒத்து போற மாரி இல்ல. சென்டிமெண்ட் ஒர்க் ஆவல. ஆனா இதுல ஒரு சீன்ஸ் கூட முகம் சுளிக்கிற மாரி இருக்காது. ரொமான்ஸ் பெருசா இருக்காது. ஹாட்டான சீன்ஸு 18+ எதுவுமே இருக்காதுங்க. லவ் பியூர் லவ்வான ஒரு காதல் வலிகள கடத்துற படமா இருக்கு இது. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஆப்போசிட்டா செகண்ட் ஹாஃப் வரும் ஸ்டோரி. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்த பத்தி பேசணும்னா நெறைய பேசிட்டே போலாங்க. ஏன்னா எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. இந்த படம் அதுவும் நம்ம இந்த ஏர்ஃபோர்ஸ்ல தனுஷ் வேலை செய்றாருன்னோனே, இந்த நெல்சன் படம் ஒண்ணு விஜய் பண்ணியிருப்பாரே, அந்த படம் மாரி ஒரு வீரராகவன் மாரி வருவாரு அப்டின்ட்டுலாம் கொஞ்சம் ட்ரோல் பண்ணாங்க. அந்த மாரி வருமா என்ன அப்டின்ட்டு. ஆனா அந்த மாரிலாம் இல்ல. இதுல கரெக்ட்டா பக்காவா அந்த ரோல் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு பைலட்டா எப்டி இருப்பாரு அப்டின்ட்டு. ஒரு சோல்ஜர் மாரி. நல்லா இருக்கு இதுல பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு மொக்கையாவும் இல்ல. லாஜிக் மிஸ்டேக் எதுவும் இல்ல. மேக்கிங் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நெறைய பேருக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே பிடிக்கல அப்டின்ட்டு சொல்றாங்க. ஸோ அதான் நான் சொன்னேன்ல, காதல் கத்திரிக்கான்ட்டு. அதெல்லாம் சில பேருக்கு பிடிக்காது. எடுத்தோனே போனோமா, ரொமான்ஸ் ஹாட்டா பார்த்தோமா, அவ்வளோதான். போச்சு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஒரு சாங்கா, அப்புறம் காமெடி கொஞ்சம் ஃபன்னா 18+ காமெடி அவ்வளோதான். படம் செம்மையா இருக்கு. கலகலன்னு சிரிச்சுட்டு வந்தோம் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது நெறைய வழிகள சொல்ற படம். அந்த காலத்துலலாம் நெறைய படம் வந்திருக்கும்ல, இந்த மாரி பழைய படம் வில்லேஜ் சைடுலாம். ஸோ அந்த மாரி இது ஒரு நல்ல படம். இது மறக்காம மிஸ் பண்ணாம போய் பாருங்க. ஏன்னா இது பேர் புரியல, என்ன தெரியல. நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு அப்டின்ட்டு போய் பார்த்தேன். ஆனா நல்லாருக்கு. அப்டின்ட்டு தான் நெறைய பேர் சொல்றாங்க. ஸோ "தேரே இஸ்க் மே" எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரைட்டான ஒரு பிடிச்ச படமா இருக்கு. ஸோ மறக்காம நீங்க போய் பாருங்க. இது ஒரு நல்ல படம். இந்த படத்துல ஒன்லைனா என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டாவே பாடிடலாங்க. அதாவது "ஆவதும் பெண்ணாலே மனுஷன் ஐவதும் பெண்ணாலே" அப்படின்ற மாரி தான். ஸோ எல்லாமே பெண்ணால தான். ஃபர்ஸ்ட்டு ஹீரோ சாகுற நிலைமைக்கு போவான். அங்க ஒரு ட்விஸ்ட்டு. அப்புறம் கடைசியில ஹீரோயினி சாகுற மாரி போவாங்க. எண்டுல 2 பேருமே அவ்வளோதான் படம்.